அடுத்தது தண்ணியை குடிக்கும் பொழுது நல்லா கேட்டுக்குங்க, அண்ணாந்து ஊத்தும் போது லொடக்கு 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 லொடக்குன்னு அப்படியே தொண்டை வலி இறக்கக்கூடாது. டான்சில் கெட்டு போயிடும், தைராய்டு கெட்டு போயிடும். எப்படி குடிக்கணும்? வாய் வச்சு நல்லா ரசிச்சு ருசிச்சு குடிக்கணுங்க. தண்ணியை அண்ணாந்து குடிக்கும் போது யாரெல்லாம் வேகமா ஊத்துறீங்களோ தண்ணி உடம்புக்குள் கெட்ட காரியம் பண்ணுது. அதனால தண்ணி குடிக்கும் பொழுது எவ்வளவு மெதுவா குடிக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. தண்ணியை பொறுத்த வரைக்கும் ரசிச்சு ருசிச்சு எவ்வளவு மெதுவா குடிக்கிறோமோ அவ்வளவு நல்லது. கடைசி பாயிண்ட், தண்ணியில எவ்வளவு குடிக்கணும். எல்லாரும் சொல்றாங்க ஒரு நாளைக்கு கண்டிப்பா 4 லிட்டர் 5 லிட்டர் குடிக்கணும் சொல்றாங்களா? அப்படி ஒரு கணக்கே இல்லை. அதை பத்தி பாத்திரலாமா? தண்ணிக்கு ஒரு அளவு இல்லைங்க குடிக்கிறதுக்கு. எல்லாரும் சொல்றாங்க நிறைய குடிங்கன்னு, இப்படி குடிக்கூடாது. இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, சுவிட்சர்லாந்து போயிட்டீங்க, சுவிட்சர்லாந்து குளுகுளுன்னு இருக்குமா? அங்க ஒரு நாளைக்கு 6 லிட்டர் கணக்கு போட்டு கரெக்டா குடிங்க. என்ன ஆகும்? கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும். பாலைவனத்துல ஒட்டகத்துக்கு மேல போறீங்க, நிறைய வெயில் அடிக்குது, அப்போ 4 லிட்டர் பத்துமா? பத்தாது. கூலி வேலை செய்யறாரு, அவருக்கு 8 லிட்டர். ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் குழுக்குள்ள ஏசியில உட்கார்ந்து இருக்காரு, கொஞ்சமா தண்ணி குடிச்சா போதுமா? வழக்கமா நான் பேசும்போது ரொம்ப கம்மியா தாங்க தண்ணி குடிப்பேன். இப்ப அதிக குடிக்க தெரியுமா? 15 லைட்டு கொஞ்சம் அதிகமா குடிக்கிறேன். அப்ப அளவு மாறுதா இல்லையா? புரிஞ்சுக்கங்க, நல்லா கேட்டுக்கங்க. தண்ணியின் அளவு மாறிக்கிட்டே இருக்கும். மழை பெஞ்சா, வெயில் அடிச்சா, கூலிங்கா இருந்தா ஏசி ரூம் மாறுங்க. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எவ்வளவு தண்ணி குடிக்கணும்னு உலகத்துல கணக்கே கிடையாது. அதனால கணக்கு போட்டு குடிக்காதீங்க. தண்ணி அதிகமாகவும் குடிக்காதீங்க, கம்மியாகவும் குடிக்காதீங்க. எவ்வளவு குடிக்கணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு அளவு சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. தாகம் எடுத்தாத்தா தண்ணி பக்கம் போகணும். எவ்வளவு குடிக்கணும்? கொஞ்சமா குடிக்கூடாது, ஆசதீர குடிக்கணும். மறுபடியும் எப்ப குடிக்கணும்? அடுத்த தாகம் வந்தா குடிக்கணும். பாருங்க எவ்வளவு சிம்பிளா இருக்கு இல்லையா? தாகம் என்பது தொண்டை கட்டுறதில்ல, தண்ணி குடிக்கணும்னு ஒரு எண்ணம் வரும், அதான் தாகம். தண்ணியை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா சொல்றீங்க, தண்ணியை கொதிக்க வைக்காதீங்க, லேசா சூடு பண்ணிக்கங்க. வாட்டர் ஃபில்டர் பயன்படுத்தாதீங்க. ஒருவேளை வாட்டர் ஃபில்டர் பயன்படுத்துறதா இருந்தா இருக்கிறதுலயே கம்மி காஸ்ட்ல லோக்கல் மேக் யூஸ் பண்ணுங்க. டிவியில விளம்பரம் வர வாட்டர் ஃபில்டர் பயன்படுத்தாதீங்க. மினரல் வாட்டர் முடிஞ்ச வரைக்கும் வாங்காதீங்க. வேற வழி இல்லை, வெளியே போயிட்டீங்கன்னா குடிங்க, தப்பு இல்லை. குடிக்கும் போது ஐயோ மினரல் வாட்டர் நினைச்சு குடிச்சிடாதீங்க, அதுவே நோயாயிரும். தண்ணியை வாய் வச்சு ரசிச்சு ருசிச்சு குடிக்கணும். அண்ணாந்து ஊத்தும் போது லொடக்கு லொடக்குன்னு ஊத்தக்கூடாது. தண்ணிக்கெல்லாம் அளவு கிடையாது. தாகம் எடுத்தா குடிங்க, ஆசிரியர் குடிங்க, மறுபடியும் தாகம் எடுத்தா குடிங்க. மண்பானை, வெள்ளை கலர் பருத்தி துணி, தேத்தான் கொட்டை, கொய்யா மர கட்டை, நெல்லிக்காய் மர கட்டை, மீன் தொட்டி பபுள், இதையெல்லாம் பயன்படுத்தி தண்ணியை சுத்தம் பண்ணிக்கங்க. இப்படி தண்ணியை இயற்கையா சுத்தம் பண்ணுங்க. சாதாரண குழா தண்ணி குடிங்க. இதுதான் நமது உடம்புக்கு ஆரோக்கியம்.